தெரியும், இந்த மாதிரி ஒரு முதல் செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அதிர்ச்சியம். நானும் சின்ன ஃபாசனும் காலையில் அப்படி ஒரு கூட்டம். 6:30 மணி பூசைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி வெளியெல்லாம் கூட உட்காந்தான். 11 மணி பூசைக்கும் எவ்வளோ கூட்டம் எனக்கே தெரியல. மீண்டும் மீண்டும் சொல்வது, எங்கிருந்து வருகிறாங்க? ஒரு அம்மா சொன்னான், பாப்பன் சத்திரம், அந்த குயின்ஸ்லாண்ட் பக்கத்தில் வரான். இந்த பக்கம் மாங்காடு, குன்றத்தூர், எனக்கு தெரியல. இந்த ஊர்கள் எல்லாம் இன்னைக்கு வலசரவாகத்திலேருந்து ஒரு 10 பேர் நடைபயணமாக 5 மணிக்கே கிளம்பி நடைபயணம் வந்து 6 மணிக்கு சொன்னான். ஃபாதர், நான் நடந்தே வந்திருக்கோம் முதல் செவ்வாய்க்கிழமை என்றால் நாங்கள் வந்து நடக்க முயற்சி எடுத்து. இந்த மாதிரியான நம்பிக்கை தந்தை சொன்னது போல இது ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்க வந்து ஏராளமான பேர்கள் வந்து பங்கெடுப்பதை நான் காண்கிற காட்சி கண்கொள்ளா காட்சி. காரணம், இங்க இருக்கிற புனித அந்தோனியார், நான் மீண்டும் சொல்றது சாதாரண ஒரு ஆளே இல்லை. காலையில பாருங்க, அவ்வளோ பேர் இந்த உணவு, காலை உணவு, மதிய உணவு, இரவு என்று நேர்ச்சி உணவை 3 வேளையும் கொடுக்குறோம் என்றால் இது நான் கொடுக்கல. மீண்டுமாக சொல்ல, எத்தனையோ நல்ல உள்ளங்களுடைய அப்படி நன்கொடையாகல இந்த தாராள நன்கொடையால் இந்த நேர்ச்சி உணவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்று இந்த திருப்பலி முடிதல் உங்களுக்கான சுவையான உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நல்ல உள்ளம் திருமதி மரிய மாணிக்கம் அவருடைய குடும்பத்தில் யாகப்பர் அன்பை சேர்ந்தவர்கள் ஜான் சகாயம் சலோமி சூளையிலிருந்து நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். 4 இடங்களில் இந்த உணவானது உங்களுக்கு பரிமாறப்படவிருக்கிறது. ஆனால் நான் சொல்வேன், இப்போ யாரும் போகக்கூடாது. ஆகவே உதவி செய்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு 3 சாட்சி இருக்கு. ஒரு முதல் சாட்சி திருமதி டெல்சா ஜெகன் அவர்கள் இப்போது பகிர்ந்து கொள்வாங்க. இயேசுவுக்கே புகழ். போன வருஷம் வந்து நம்ம திருவிழா, அந்த நேரம் கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே என் பொண்ணு கழுத்தில் இருந்த 1 பவுன் செயின் வந்து காணோம். வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் கழுத்தி வச்சேன் அப்படின்ட்டு தேடியிருப்போம். ஒரு 2 மாதமாக வீடு ஃபுல்லாக ஒரு பொருள் விடாமல் நாங்கள் எல்லா இடமும் தேடுறோம். ஆனாலும் இப்போ செயின் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்தோனியார்கிட்ட மாதந்தோறும் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வந்து சாட்சி சொல்லும்போது, அந்தோனியார், என்னோட செயின் காணாமல் போன செயின் கிடைக்கணும், நானும் இதே போல் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை, நம்ம செயின் கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம பொருள் காணாமல் போன பொருளை கண்டிப்பாக அந்தோனியார் தேடி தருவார்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். இப்போ நேற்று அந்த செயின் நாங்கள் தேடாத இடத்துல பாத்ரூமில் அந்த டப்பாவில் வச்சுருக்குறாங்க, தண்ணி திறந்து விடுற டப்பாவில், அதுக்கு பின்னாடி விழுந்திருக்கு. கரெக்டாக 10 மாதம் அப்புறம் அந்த செயின் கிடச்சிருக்குது. கோடி அற்புதற்கு கொடான கோடி நன்றி. அந்த செயினை அந்தோனியார் கொடுத்துட சொல்லலாம். அன்பானவர்களே, இன்று ஒரு மதியம் சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து கோல்டன் ஜார்ஜ் நகர்லேருந்து வராங்க. தவறாமல் செவ்வாய்க்கிழமை வர நான்சி, அவங்க அம்மா வந்து ஹைதராபாத், கேரளாவை சேர்ந்தவங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மயக்கடிச்சு விட்டாங்க. என்னன்னு தெரியல. மருத்துவமனைக்கு செக்கப் போகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் 2 கட்டி இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கட்டி உங்களுக்கு தெரியும், இப்போ கட்டினாலே நீங்கள் உஷாராக இருக்கணும். அது என்ன கட்டின்னு தெரியாது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க பெட் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. பெட் ஸ்கேன் என்ன தெரியும் நினைக்கிறேன், கேன்சர். அவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு கன்ஃபார்மாக கேன்சர் ஆயிடுச்சு. இந்த சகோதரி அழுகுறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே கண்ணீரோடு, ஃபாதர் ஜோம் பண்ணுங்க அம்மாவுக்கு தெரியாது, அம்மா வயதானவர்கள், அம்மா ஒரு சின்ன கட்டி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்டர் மீண்டும் வாங்க சொல்கிறார், கண்டிப்பாக கீமோ கொடுத்தாகணும். அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மகள் வந்து மரியாயின்சன் இருக்க உள்ளே தான் இருப்பாங்க. நான்சி ஒரு குழந்தையை கூட்டி கொண்டு வருவாங்க. ஒரு செவ்வாய் மக்களும் தவறவே மாட்டாங்க. அப்படியே அவங்க முதல்ல உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கண்ணீரோடு எனக்கு நிறைய முறை மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், ஜோம் பண்ணுங்க, இந்த இதாச்சு அதாச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க என்றால் இன்றைக்கி அவங்க சொன்ன சாட்சி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கேன்சர் கட்டி இருந்தில்ல, அந்த கட்டி வந்து காணாமல் போயிடுச்சான். சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கே தெரியல. சொல்லும் போது அந்த அம்மா அழுதுனே சொன்னிச்சு, எங்கள் அம்மாவுக்கு தெரியல ஃபாதர், கீமோ கொடுக்கணும், அந்த ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் அது உங்களுக்கு தெரியும். சில இடங்களில் அந்த கட்டியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொன்னாங்க ரத்தம் வந்து வாயில் அவங்க கக்க ஆரம்பித்தாங்க. இந்த இரும்புனா ரத்தம் வர மாதிரி அடிக்கடி ரத்தத்தை வந்து அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப அப்போலாம் மோசமான சூழ்நிலை, ரொம்ப முத்தி போய் சொல்லுவாங்களே. அப்போ வந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படி நினச்சும் போது அந்த சகோதரி சொன்னேன், ஃபாதர் நான் சொன்னேன், அந்தோனியார் எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றணும், எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றணும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேன்சர் கட்டி கரைய ஆரம்பித்தது. அம்மாவுக்கு அந்த ரத்த வாந்தியெல்லாம் நினைவு போச்சு. இப்போ வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்தோனியாருக்கு புகழ் சாட்டேன். கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்துவோம். வாழ்க வாழ்க
அதாவது அவன் பேர் நெப்போலியன் சகாயமேரி. இவங்களை வந்து நான் வந்த இந்த 4 வருடங்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த 11 மணி திருப்பலிக்கு தவறாமல் வந்துடுவாங்க. அவளுக்கு 2 பெண்கள். ஒரு பெண் வந்து முதல் பெண் வந்து MBA முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அடிக்கடி ஜோம் பண்ணுவாங்க, என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். இந்த பொண்ணு வந்து பல முறை இந்த சகோதரிக்கால அவங்க மகள் வந்து சாட்சி சொன்னாங்க. பல இடங்களில் முயற்சி எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. அப்போ பெங்களூரில் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் சென்னையில் தான் எனக்கு கிடைக்கணும், அதுவும் வந்து எனக்கு பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாள் முன்னாடி எனக்கு வந்து இந்த வேலையை கண்டிப்பாக அந்தோனியா நீங்கள் வாங்கித்தரணும். எப்போ அவங்க பிறந்த நாள்? மார்ச் மாதம் 18ஆம் தேதி. அவே இவங்க சொன்னாங்க, அங்கே பெங்களூர் போயிருக்காங்க, 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த கால் லெட்டர் வரவே இல்லை, ஆஃபர் லெட்டர் வரவே இல்லை. ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையாக இருக்காங்க. 18ஆம் தேதி அவங்க அம்மாவும் பொண்ணும் சொன்னாங்க, அதாவது சொல்கிறாங்க 18ஆம் தேதி காலை அந்த அவங்க காலேஜிலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சான். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அந்த 18ஆம் தேதி காலை எழுந்து பார்க்குறான், அவனுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. அந்த கால் லெட்டர் ஃப்ரம் த பெரிய ஒரு நிறுவனம், ஜெர்மனி கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைத்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். அந்த பிறந்த நாள் காலையில் நான் வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்குறேன், எனக்கான இமெயிலில் அந்த வந்த செய்தி வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகி ஊர்ஜிதமாகின்னு சொன்னாங்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, திருமணம் ஆகியிருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க, வெளிநாடுகள் சென்றிருக்காங்க, நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க, மாதிரி பல நில பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்று சாட்சிகள் ஏராளமாக. நேரத்தை கருதி நான் 3-2 தான் சொல்கிறேன். மீண்டுமாக நான் சொல்றேன், நம்பிக்கையோடு நீங்கள் அந்தோனியார் அண்டி வாங்க. எந்த தேவையான நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க, அது நிச்சயமாய் கிடைக்கும்.